Hi everyone, welcome to Sai Sunesh Learning Academy. ஓகே டெஸ்ட் சீரிஸ் 6 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா சாரி, கண்டினியூஸா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என் குட்டி பையனுக்கு கொஞ்சம் ஃபீவர், ஸோ அதனால அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒரு சிலர் கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன், பட் பர்சனல் சுச்சுவேஷன்ஸ் என்னால போட முடியல. ஓகேங்களா? குட்டி பையனுக்கு ஃபீவர் அப்படின்னும் போது எதுவுமே ஓடல. ஓகேங்களா? இப்ப கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following statements regarding slew rate is correct ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன், an op amp has a slew rate of 5 volt per microsecond. The largest sine wave output voltage ன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க கொஸ்டினை நோட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. A measure is an instrument used for measuring. A Kelvin's double bridge is used for the best suited for the measurement of Greco. பாசிட்டிவ், மேக்ஸிமம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், அதோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சு சால்வ் பண்ணிருங்க. ஃபைண்ட் த கரண்ட் இன் தி ஃபாலோயிங் டயக்ராம். கரண்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The relationship between the electric field E and the current density J in a conducting medium. For a parallel RLC circuit, the critical damping is defined as. நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். Match the following. Twelfth question. இந்த tangent கோ ஏஇல கேட்ட கொஸ்டின். சார்ஜ் கொடுத்திருக்காங்க, 2 சார்ஜ் as well as a பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த ஃபீல்டு கேட்டிருக்காங்க. Lossless transmission line having a characteristics impedance of 100 ohm is connected to a load of 200 ohm. The voltage reflection coefficient is. Dash flag is used only internally for the BCD operation. Trap is dash, whereas. ஸோ உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸர்ல கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? நிக்கல் கேட்மியம் அல்கலி செல்ல வந்து எலக்ட்ரோலைட் என்னவா இருக்கும்? Following law is applicable in the working of lead acid battery. Lead acid செல்லோட ஓகே, following law is applicable in the working of lead acid cell கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி அண்ட் செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேட்டிருக்காங்க.
எதுனாலும் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் ப்ரொவைடட் பை HRC fuses in case of dash. HRC fuses-ஆல கொடுக்க போறக்கூடிய ப்ரொடெக்ஷன் வந்து எந்த இடத்துல பெஸ்டா இருக்கும்? ஓப்பன் சர்க்யூட்லயா, ஷார்ட் சர்க்யூட்லயா, ஓவர்லோட்லயா, பேரல் சர்க்யூட்லயா? ஓகே, ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இன் சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் ஆம்ப் ஆம்ப் இஸ் கனெக்டட். சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப் ஆம்ப் எப்பயுமே என்ன இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் அ யூனிட்டி கெயின் நான் இன்வெர்ட்டிங் வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டிஃபால்ட்டா. தட் இஸ் அ யூனிட்டி கெயின் நான் இன்வெர்ட்டிங் வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர். இன் சாம்பிள் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப் ஆம்ப் எப்பயுமே யூனிட்டி கெயின் நான் இன்வெர்ட்டிங் வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். செகண்ட் ஒன், which one of the following statements is regarding slew rate is correct ன்னு கேட்டிருக்காங்க. slew rate வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப் ஆம்போட slew rate அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் slew rate அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னால டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதாவது அவுட்புட் வோல்டேஜ் வித் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா slew rate of the op amp is defined as the rate of change of the output voltage. rate of change of the output voltage. output voltage நடக்கக்கூடிய சேஞ்ச் by the caused by the ஸ்டெப் சேஞ்ச் ஆன் த இன்புட். இன்புட்ல நடக்கக்கூடிய ஸ்டெப் சேஞ்ச்னாலையும் நடக்கும். யூனிட் ஆஃப் த ஸ்லீவ் ரேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா வோல்ட் பெர் மைக்ரோ செகண்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா வோல்ட் பெர் மில்லி செகண்டா இருக்கும். ஸ்லீவ் ரேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா dV0 டிவைடட் பை dt. இதுல பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க, இட் சிக்னிஃபைஸ் தட் ஹவு ரேபிட்லி த அவுட்புட் ஆஃப் த ஆப் ஆம்ப் கேன் சேஞ்ச் இன் த ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் தி frequency of the input signal. So option A is the correct answer. Third one, an op amp has a slew rate of 5 volt per microsecond. The largest sine wave output voltage is possible at the frequency of 1 megahertz is dash. Okay, slew rate ஓட ஃபார்முலா என்ன? 2 pi fm into vm. இப்போ slew rate கொடுத்திருக்காங்க 5 into 10 to the மைக்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. So 5 into 10 to the power of வோல்ட் பெர் மைக்ரோசெகண்ட். அப்ப மேல வந்துரும் 10 to the power of plus 6 equal to 2 pi into FM ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? FM ஓடது கொடுத்திருக்காங்களா? இல்ல frequency ஓடது கொடுத்திருக்காங்க. That means frequency ஓடது கொடுத்திருக்காங்க 1 megahertz. So that is the 10 to the power of 6. இப்போ 10 to the power of 6 10 to the power of 6 கேன்சல் ஆயிரும். So Vm is equal to 5 divided by 2 pi. ஓகேங்களா? அடுத்தது மெகர் இஸ் யூஸ்ட். மெகர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? யூஸ் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் அ வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ மெகர் அப்படின்ற டிவைசஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மெகா ஓம் மீட்டர்னு சொல்லுவோம். இது மெயினா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், கேபிள்ல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். மெகர் எப்பயுமே என்ன பிரின்சிபலுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலுக்கு கீழே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் த லோ ரெசிஸ்டன்ஸ். லோ ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ், மீடியம் ரெசிஸ்டன்ஸ்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட் மெகர். ஓகேங்களா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட், வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தட் அண்ட் தென் மெகர். இதை வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் as well as ஓம் மீட்டர் as well as the laws of charge மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் த கிரே கோட்? கிரே கோட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்எஸ்பி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படியே கீழே இறங்கும் 1. இந்த 1ஓட இந்த 0 ஆட் ஆகும். அப்போ 1 plus 0 1, அகைன் 0 plus 0 0, 0 plus 1 1, 1 plus 0 1. அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படியே கீழே இறங்கிரும். ஓகேங்களா? அடுத்தது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நியர்பை பிட்டோட ஆட் ஆகி கீழே இறங்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், the maximum positive and negative numbers which can be represented in the 2's complement form using n bit. n bitல இருக்கக்கூடிய range of 2's complement form அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா this is the default form 2's complement form using n bit அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மைனஸ் நெகட்டிவ்ல ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா minus 2 to the power of n minus 1 2 plus 2 to the power of n minus 1 minus 1. Option B is the answer. Next one, find the current in the following diagram. current எதுக்கு அக்ராஸா கேட்டிருக்காங்க? that is the இந்த 5 ஓம்க்கு அக்ராஸா போகக்கூடிய கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. 5 ஓம்க்கு அக்ராஸா அப்படின்னும் போது நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்றோம் V. ஓகேங்களா? இங்க என்ட்ரி ஆகக்கூடிய கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 10. ஓகேங்களா? என்ட்ரி கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் லீவிங். ஓகேங்களா? இந்த பிரான்ச்ல போகக்கூடியது லீவிங், இந்த பிரான்ச்ல வரக்கூடியது லீவிங். அப்ப V டிவைடட் பை 5 பிளஸ் V மைனஸ் 5. இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஸோ V மைனஸ் 5 டிவைடட் பை இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 5 பிளஸ் 5 10. அப்ப V minus 5 divided by 10 that's equal to 10. ஓகேங்களா? இது என்ட்ரிங் கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 10 equal to V by 5 plus V minus 5 divided by 10. ஓகேங்களா? இப்போ இங்க LCM எடுத்தோம்னா என்ன வரும்? 10. அப்ப 2 into V plus V minus 5 is equal to 10 into 10 100. அப்ப இது 2V plus 3V V போடும்போது 3V, that is 5 minus 5 right hand side போகும்போது 105.
அப்ப V யோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு 35. நமக்கு கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் வந்து இந்த பிரான்ச்க்கு அக்ராஸா தான். இந்த பிரான்ச்க்கு அக்ராஸ் ஆனும்போது வோல்டேஜோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துட்டாங்க. அப்ப 5 போட்டோம் அப்படின்னா 7 amps. So வோல்டேஜ் வச்சு நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், the relationship between the electric field E and the current density J in the conducting medium. Sigma is the conductivity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் J is equal to sigma into A. ஓம்ஸ்ல அப்படிதான் V is equal to IR கொண்டு வருவோம்ல, அதே மாதிரி தான் சிக்மாவோட கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 1 divided by rho. அதை வச்சு சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ சிக்மா இன்டூ E. அடுத்தது ஃபார் ஏ parallel RLC circuit the critical damping is. கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் டேம்பிங்ல வேல்யூ என்ன அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 divided by 2R into root of L by C இருக்கும். ஸோ இது 1 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா L is equal to 4R square C. அடுத்தது லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண போறோம். லைன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த இடத்துல லைன் சேஞ்ச் இருக்கும், இந்த இடத்துல லைன் சார்ஜ்னு மாத்திக்கோங்க. லைன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன் சார்ஜை பத்தி டினோட் பண்ணக்கூடிய லா எதுனா காஸ் லா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வச்சு வரக்கூடிய லா எது அப்படின்னா பைட்சாவர்த் லா. அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை பத்தி வரக்கூடியது மேக்ஸ்வெல்ஸ் லா. அண்ட் தென் பவர் ஃப்ளோ வச்சு வரக்கூடியது பாயிண்டிங் வெக்டர். And the next one, 12th one, which of the following cases the divergence of the electric field is 0? எந்த இடத்துல எனக்கு divergence of the electric field 0வா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு closed tube-குள்ள ஒரு electric field flow ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு divergence of electric field 0வா இருக்கும். அப்ப இதுதான் closed tube-னா இந்த closed tube-குள்ள electric field வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். Divergence of the electric field is 0. Option C is the answer. Next one, 13th one, electric field is within the closed tube-னும் போது தான் எனக்கு divergence என்னவா இருக்கும் 0. அடுத்தது the electric potential 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க as well as 2 சார்ஜ் கொடுத்திருக்காங்க. எனர்ஜி ஸ்டோர்டு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? Q1 is equal to 1 microcoulomb located at the -2, 1, 5 as Q2 is equal to 4 microcoulomb located at 1, 3, -1. நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன? Q1 Q2 divided by 4 pi epsilon naught R. R ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். R is equal to 2 பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்க போறோம். 2 பாயிண்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? -2 -1 plus 1 3 plus 5 -1 the whole square. Okay, ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square போடுவோம்ல, அதே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா அப்படி r square is equal to வரும். ஸோ ரூட் போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ ரூட் போட்டுட்டோம் போது மைனஸ் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்கொயர்ல போகும்போது மைனஸ் கேன்சல் ஆயிடும். 9 + 4 + 6 ஸ்கொயர் 36. ஓகேங்களா? எழுத்தோம் அப்படின்னா 7. அடுத்தது இப்போ இதுக்கு அப்படியே இந்த r இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். 1 divided by 4 pi epsilon naught equivalent என்ன? 9 into 10 to the power of 9. அதை 1 divided by 4 pi epsilon naught பதிலா இங்க 9 into 10 to the power of 9 போட்டோம். Q1 ஓட வேல்யூ தெரியும், 1 into 10 to the power of -6. Q2 ஓட வேல்யூ 4 into 10 to the power of -6 divided by 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், a lossless transmission line having a characteristic impedance of 100 ohm is connected to a load of 200 ohm. The voltage regulation coefficient is voltage reflection coefficient ஓட ஃபார்முலா என்ன? ZL minus Z0 divided by ZL plus Z0. பட் ZL தெரியும், Z0 தெரியும், ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 200 minus 100 divided by 200 plus 100. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/3. Dash flag is used only internally for BCD operation and it's not available for the programmer to change the sequence of the program. எந்த flag வந்து internally யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா auxiliary flag. Auxiliary flag வந்து மைக்ரோ ப்ராசஸர்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. That is used only for the internally BCD operation. And then trap அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னால ட்ராப் அப்படின்றது ரொம்ப லெவல் சென்சிட்டிவ் as well as the edge சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ட்ராப் வந்து எப்பயுமே நான் மாஸ்கபிள். அதே மாதிரி வெக்டார்ட் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எங்கெங்க இருக்கும் அப்படின்னா RST 7.5, RST 6.5 and RST 5.5ல மாஸ்கபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, நான் மாஸ்கபிள். there is a trap is the non maskable and non trap which is non maskable. இது எல்லாமே என்னது? மாஸ்கபிள். நிக்கல் கேட்மியம் செல்ல எலக்ட்ரோலைட் என்னவா இருக்கும் அப்படின்னா that is the potassium hydroxide. Option B is the answer. There is a potassium hydroxide. அடுத்தது 18th one, following which law is applicable in the lead acid? இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். சாரி, Faraday's law of electrolysis யூஸ் பண்ணியிருப்பாங்க. in a single phaseல டிரான்ஸ்ஃபார்மர்ல number of primary turns and then number of secondary turns. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா E is equal to 4.44 into F into pi m into N. பையமோட வேல்யூ என்ன? BM into A. ஏரியா A ஓட வேல்யூ 15 ஸ்கொயர். தட் இஸ் 15 into 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணணும்னா 225 10 to the power of -4 மீட்டர் ஸ்கொயர். BM அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BM ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தட் இஸ் த 12,000 line per centimeter square. அதாவது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பையோட வேல்யூ A into
பிஎம் ஏயோட வேல்யூ தெரியும், பிஎம் ஓட வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்ப E1 என்ன கொடுத்திருக்காங்க, பிரைமரி சைடோட வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல அப்படியே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். 1100 is equal to 4.44 into 50 into பையமோட வேல்யூ 27 into 10 to the power of -3 போட்டோம்னா N1 கிடைச்சிரும். அதே மாதிரி செகண்டரி சைடு வோல்டேஜ் போட்டோம்னா N2 கிடைச்சிரும். நம்பர் ஆஃப் பிரைமரி டர்ன்ஸ் அண்ட் தென் செகண்டரி டர்ன்ஸ். அடுத்தது பெஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் யூஸ்டு ப்ரொவைடட் பை த ஹச்ஆர்சி ஃபியூஸ். ஹச்ஆர்சி ஃபியூஸ் தான் எந்த இதுக்கு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட்ஸ்க்கு தான் வந்து பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.